சமீபத்தில் நடந்த தேர்தலில் வந்து காங்கிரஸ், மார்க்சிஸ்ட், திரிணாமுல் பலகீனம் அடைந்திருக்கு. காங்கிரஸ் தன்னுடைய நிலைப்பாட்டை வந்து மாற்றிக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி இல்லை, திருமானா வந்து எங்கள் கூட்டணியில் இருக்கிற ஒரு முக்கியமான தலைவர். அவர் சொல்கிற விமர்சனங்கள் ஆக்கப்பூர்வமாக இருக்கிற பட்சத்தில் நாங்கள் மிக நிச்சயமாக அதை பற்றி யோசிப்போம். ஆனால் எங்களை பொறுத்த வரைக்கும் வந்து நாங்கள் வந்து கூட்டணிகளுக்கு 22 வருஷம் நாங்கள் திமுகவோட கூட்டணியில் இருந்திருக்கோம். திமுக வந்து அவங்களுக்கு அதிகாரத்தில் வந்து நீங்கள் போதுமான பெரும்பான்மை இல்லாதப்போ கூட எந்த விதமான நிபந்தனையும் இல்லாமல் காங்கிரஸ் கட்சி 5 ஆண்டு காலம் அவங்களுக்கு ஆதரவு கொடுத்துருக்கு. நீண்ட காலம் வந்து நாங்கள் வந்து என்றைக்குமே வந்து அவங்க ஆட்சியில் இருக்கிறப்பவும் சரி, ஆட்சியில் இல்லாதப்பவும் சரி, அவங்களோட நாங்கள் நின்றுருக்கோம். இன்றைக்கு வந்து ஒரு காலத்தின் கட்டாயம் இருக்குது. நீங்கள் வந்து ஒரு பாரதிய ஜனதா கட்சி பின்வாசல் வழியாக ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முதலமைச்சரை, ஒரு அரசை அமைக்க விடாமல் செஞ்சுட்டு அதற்கு பின்னாடி வந்து அவங்க வந்து கவர்னர் ஆட்சி கொண்டு வர ஒரு சூழலில் தமிழ்நாட்டு மக்களுடைய தீர்ப்பை வந்து நடைமுறைப்படுத்த வேண்டிய வரலாற்று கடமை எல்லா அரசியல் கட்சிகளும் இருக்குது. அது காங்கிரஸ் கட்சிக்கும் இருக்குது. அதை தான் நம்ம செஞ்சோம். அதே மாதிரி அரசியலில் ஒரு ஒரு கூட்டணினா அப்படியே போய் நம்ம 500 வருஷத்துக்கு இருக்க முடியாது. காலச்சூழல்கள், அரசியல் நிலைப்பாடுகள், ஒரு 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 தமிழ்நாடு மாதிரி மாநிலங்கள் ஏற்படுகிற ஒரு நெருக்கடி, இதெல்லாம் தான் ஒரு கட்சி ஒரு கட்சி அரசியல் கூட்டணியில் இருக்குமா இல்லையாங்கிறத தீர்மானிக்க முடியும். திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு 50-60 ஆண்டு கால கட்சி. இதெல்லாம் அரசியல் அவங்களுக்கு தெரியாத விஷயம் கிடையாது. ஸோ அவர்கள் வந்து தோல்வி அடைந்திருக்கிறார்கள். இந்த கூட்டணியில் நாங்களும் இருந்திருக்கோம். அந்த தோல்வி எங்களுக்கும் பொருந்தும். அதை பற்றி எங்களுக்கு வந்து வருத்தம் இருக்குது. ஆனால் வந்து தொடர்ந்து வந்து ஒரு அநாகரிகமான வார்த்தைகளை பயன்படுத்தி காங்கிரஸ் கட்சியை விமர்சிப்பது, தலைவர் ராகுல் காந்தி அவர்களை விமர்சிப்பது எங்களுக்கு ஏற்புடையது அல்ல. அதை வந்து அவங்க வந்து ஒரு நீண்ட கால கூட்டணிங்கிறது இருந்திருக்கு. அவங்க இந்தியா கூட்டணியில் இருந்திருக்காங்க. இப்போவும் அவங்க இந்த இந்தியா கூட்டணியில் இருக்கணும்னு நாங்களாம் நினைக்கிறோம். பலமுறை அதை நாங்கள் வெளிப்படுத்தியிருக்கோம். அதே மாதிரி அவர்கள் வந்து உடனடியாக வந்து போய் ஒரு கடிதம் கொடுத்து நான் இந்தியா கூட்டணியில் இல்லை, நான் எங்களை வந்து இருக்கையை மாற்றி அமையுங்கள் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் எங்களுக்கு வருத்தம் இருக்குது. ஆனால் வந்து நீங்கள் வந்து ஒரு அரசியல் நிலைப்பாட்டில் ஒரு நாகரிகமான அரசியல் அணுகுமுறைங்கிறது ரொம்ப முக்கியம் நான் நினைக்கிறேன். ஒரு கட்சி எந்த நேரத்தில் என்ன மாதிரி முடிவுகளை எடுக்குதுங்கிறதுல மாற்று கருத்துக்கள் இருக்கலாம். அந்த மாற்று கருத்துக்கள் ஏற்புடையதாக கூட இருக்கலாம். பட் ஆனால் அதுக்காக நீங்கள் ஒரே வழியாக வந்து ஒரு மோசமான அரசியல் விமர்சனங்களை வைப்பது நாகரிகமாக இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். எங்களுக்கும் பதிலுக்கு பேச முடியும். ஆனால் வந்து நீண்டகால கூட்டணியோட ஒரு மரியாதை கருதி, குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் அவரே ஒரு தோல்வி அடைந்திருக்கிற ஒரு சூழ்நிலையில் மிக மட்டமான விமர்சனங்களை நாங்கள் வைக்க மாட்டோம். எங்களுக்கு அந்த மாதிரி பழக்கமும் கிடையாது. கூட்டணிக்கு பின்னடைவு இல்லையா டிஎம்கே வெளியில் போகிறது? இன்னும் எலெக்ஷனுக்கு 3 வருஷம் இருக்குது. நான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன நினைக்கிறேன்னா, இது இந்தியா கூட்டணியோ காங்கிரஸ் கட்சியோ சம்மந்தப்பட்டது கிடையாது. இந்த நாடு சம்மந்தப்பட்டது. இப்போ நாளைக்கு நரேந்திர மோடி என்ன செஞ்சாருன்னு நம்ம பார்த்தோம். தமிழ்நாடு மாதிரி மாநிலங்களுக்கு அரசியல் பிரதிநிதித்துவத்தை நாடாளுமன்றத்தில் குறைச்சி அப்படியே நம்மளை வந்து ஒரு அரசியல் குரலற்றவர்களாக ஆக்கி நம்மளை வந்து இந்திய வரைபடத்திலிருந்து நீங்கள் இந்தியாவில் இருக்கிற தென்னிந்திய மாநிலங்கள், பஞ்சாப் உள்ளிட்ட மாநிலங்கள், வடகிழக்கு இந்திய மாநிலங்கள், காஷ்மீர் உள்ளிட்ட மாநிலங்களுக்கு நமக்கு எந்த பிரதிநிதித்துவமே இல்லாமல் பண்ணுறாரு. ஸோ நீங்கள் வந்து இந்த ஒரே மாதத்தில் 3 முறை சிலிண்டர் விலை ஏறி இருக்குது. இன்றைக்கி வந்து ஒரு மிகப்பெரிய வெளியுறவு கொள்கையில் ஒரு மிகப்பெரிய பின்னடைவை வந்து நம்ம சந்திச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரியான ஒரு சூழலை நாட்டை காக்கிறது முக்கியம். நம்ம காங்கிரஸோட ஒன்றா இருக்கிறோமா, இல்லை திமுகவோட ஒன்றா இருக்கிறோமா, சிபிஎம்மோட ஒன்றா இருக்கிறங்கிற முக்கியம் இல்லை. ஒவ்வொரு அரசியல் கட்சிக்கும், குறிப்பாக ஒவ்வொரு எதிர்கட்சிக்கும் நரேந்திர மோடி எதிர்த்து போராட வேண்டிய, நரேந்திர மோடி அரசாங்கத்தை ஆட்சியிலிருந்து அகற்ற வேண்டிய ஒரு வரலாற்று கடமை இருக்குது. அந்த கடமையை தான் செய்யணும். அப்போ எனக்கு இந்த கட்சி பிடிக்கல, அந்த கட்சி பிடிக்கலன்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது. ஏன்னா மாநிலங்களில் நம்ம எதிர்த்து போட்டியிட வேண்டிய சூழல் இருக்கும். நீங்கள் இப்போ நடந்த கேரளா தேர்தலில் கேரளாவில் நாங்களும் காங்கிரஸ் கட்சியும் சிபிஎம்மும் கடுமையான ஒரு தேர்தலை நம்ம எதிர்கொண்டிருக்கோம். ஆனால் இன்றைக்கி நம்ம ஒரே மேடையில் தான் இருந்து நம்ம எதிர்கொள்ள வேண்டியிருக்கு. ஸோ எதிர்கட்சிகள் வந்து வலிமையாக இருக்கணும், உறுதியாக இருக்கணும். நம்ம நாட்டுக்காக வந்து நம்ம வந்து நம்மளுடைய விஷயங்கள், நமக்கு இருக்கிற விஷயங்கள்லாம் மறந்துட்டு அதில் நம்ம முன்னாடி நிற்கணும்னு நினைக்கிறேன். அதை அவங்க புரிஞ்சுக்குவாங்கன்னு நான் நம்புகிறேன்.